இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 265. கதையோட ஓப்பனிங்ல ஆனா சென்சே ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இந்த பிராக்டிகலான ஒரு ட்ரைனிங் செக்ஷனுக்காக போக போறோம். அகாடமிக்கு பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலயே கேம்பிங் பண்ணி அந்த இடத்துல தான் நம்ம லஞ்சுமே சாப்பிட போறோம். இந்த விஷயம் ரொம்பவே சடனா உங்களுக்கு இருந்தாலும் இதுல நம்ம எல்லாருமே 3 மேன் டீமா தான் செயல்பட போறோமே. ஸோ ரேண்டமா ஒரு பாக்ஸ்ல இருக்க சீட் பேப்பரை எடுக்கிறது மூலயமா 3 மேன் டீமை எல்லாருமே சூஸ் பண்றாங்க. அகாடமி முடிஞ்சு போகும்போது ஒரு 3 மேன் டீமா தானே இவங்க எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யணும். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஆனா சென்சே சொல்ல அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்காக எக்ஸைட்டடா தான் இருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது ஈமாவரி கவாகி கிட்ட இந்த மாதிரி பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்றது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பிகாஸ் இப்போ அகாடமி விட்டு வெளியில இருக்கும் இல்லையா, நீ இப்போ எதுக்கு உன்னோட மிஷின் மாதிரி இதை பேசிக்கிட்டு இருக்க, இது என்னோட மிஷின் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி சொல்ல ஆனா சென்சே சொல்லியிருக்காங்க இல்லையா, டீம் ஒர்க் தான் எப்பயுமே பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல டீமா இருப்போன்ற மாதிரி அந்த இடத்துல ஹீமாவரி சொல்ல, எந்த வகையிலுமே நான் மிஷினுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸுக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி சொல்றான் ஹீமாவரி கிட்ட. அடுத்த நாள் அவங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வர பிரின்சஸ் வந்து நான் நைட் எல்லாம் அதில் எக்ஸைட் மூலயமா நான் தூங்கவே இல்லைன்ற மாதிரி ஹீமாவரி கிட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, நடுவில் அந்த பொண்ணு வந்து அமைதியா இருங்கன்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் ஆனா சென்சே அந்த இடத்துல உங்க டீம்ல ஒருத்தரை நீங்களே லீடரா சூஸ் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்ல, ஹீமாவரி இன்னொரு பொண்ணுமே அந்த பிரின்சஸையே லீடரா சூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கவாக்கியோட டீம்ல வந்து ஸ்கில்லை வச்சு சூஸ் பண்ணலாம், இல்ல சீனியரிட்டி வச்சு சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி எதுனா வயசு அதிகம் அந்த இடத்துல ஸோ அவனை சூஸ் பண்ணிடுவாங்க. கவாக்கிக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கும். பிகாஸ் அவனோட டீம்மேட் வந்து ரொம்பவே அநாயகா இருப்பாங்க. ஸோ எந்த டீம் வந்து நல்லா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு ப்ரெசன்ட் கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி ஆனா சென்சே சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலாக என்ன டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்துக்கு மேலே ரெட் கலர் ஃபிளாக்லாம் கட்டி வச்சுட்டு ஒவ்வொரு டீமே சாக்கராவை கண்ட்ரோல் பண்ணி மரத்து மேலே ஏறுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏறி போய் எந்த டீம் வந்து அந்த ஃபிளாக்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுமே வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு டீமே ட்ரை பண்ண சில பேர் எடுத்த உடனே கவுந்து வந்துடுறாங்க, சில பேர் போய் எடுக்கவுமே ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரின்சஸ் ஏறிக்கிட்டு இருக்க கவாக்கியுமே ஏறுவா. சடனா அவ கீழே விழுக போவா. நம்ம கவாக்கி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவான். ஆனா ஹீமாவரியா அவளை பிடிச்சி காப்பாத்திடுவா. நம்ம கவாக்கி ஃபிளாக் எடுக்காம கீழே வந்ததுனால அவ டீம்மேட்ஸ் வந்து நீ போயிட்டு முதல்ல இதை எடுக்கலனா எங்களாலையுமே எடுக்க முடியாது, நம்ம டீமே தோத்துருன்ற மாதிரி கவாக்கியை பயங்கரமா முறைக்கிறாங்க. ஃபைனலா இது எல்லாமே முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈக்கியோட டீம்ல இருக்கவங்க தான் நிறைய ஃபிளாக்ஸ் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஹீமாவரியோட டீம் தான் எடுத்திருக்காங்க. மூணாவது ஒசாகாவோட டீம் எடுத்திருக்காங்க. நம்ம கவாக்கியோட டீம்ல ஒரே ஒரு ஃபிளாக் எடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே நம்ம கவாக்கியை போட்டு பயங்கரமா ட்ரீட் பண்றாங்க. அடுத்த வாட்டி நாங்க தோத்துனா உனக்கு அவ்வளவுதான்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி ஷூரிகன்ஸை வச்சு டார்கெட் போர்ட்ல அடிக்கணும். ஸோ அந்த இடத்துல எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிரின்சஸ் அட்டாக் பண்ண பார்க்கும்போது அந்த செடிக்குள்ள இருந்து ஏதோ நவுற மாதிரி இருக்கு. உடனே கவாக்கி அந்த இடத்துல போய் இனிமையா இருக்குமான்னு பார்த்தா ஒரு முயல் தான் அந்த இடத்துல இருந்து வருது. இப்படி கவாக்கி ஆனா ஊனா இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவர் டீம்மேட்ஸ் பயங்கரமா காண்டாகி கவாக்கியே டார்கெட் போர்ட்ல தூக்கி அடிச்சிடுறாங்க. ஃபைனலா இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீமாவரி டீம் தான் இதுல வின் ஆகுறாங்க. செகண்ட் அந்த ஒசாகாவோட பொண்ணு டீம் தான் வின் ஆகுறாங்க. ஸோ எல்லாருமே லஞ்சுக்காக ஆளுக்கு ஒரு டீமா ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பிரின்சஸ் சாப்பிட மட்டும் தான் செஞ்சிருப்பா, பெரிய அளவுல குக்கிங்லாம் தெரியாது இல்லையா. ஸோ அவளுக்கு வந்து ஆனியன் கட் பண்ண கொடுக்கவே ஒவ்வொரு ஆனியன் கிட்ட போது ஒவ்வொரு ரியாக்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்தையுமே நம்ம கவாக்கி நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. ஃபிங்கர்ஸை கட் பண்ணிக்க போறான்ற மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்க. ஹீமாவரி ஹெல்ப் பண்றதுக்கு அந்த இடத்துல இருக்க தான் செய்யறா. இருந்தாலும் இவன் வந்து பிரின்சஸையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி கவாக்கி உன்னையே தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல, கவாக்கி வேகமா அந்த பொண்ணு பக்கத்துல வந்து என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா அந்த பொண்ணு ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிச்சிடும். உடனே ஹீமாவரி கவாக்கியை ஓரமா கூட்டு போயிட்டு அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாதுடா, வேறடா ஈக்கியை பத்தி தான் அவ பேசிக்கிட்டு இருந்தான்ற மாதிரி ஹீமாவரி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம கவாக்கி மேல ஃபுல்லா பக்ஸா இருக்கும். அந்த பக்ஸ் வந்து நம்ம கவாக்கியை பிடிச்சி வேகமா இழுத்துட்டு போயிடும். அந்த பொண்ணு தான் பக்கை வச்சு வேகமா இழுத்துட்டு வந்து கவாக்கியை தள்ளி விட்டுட்டு இது உன்னோட பக் தானான்ற மாதிரி கவாக்கி அந்த இடத்துல கேட்பான். உன்னை லீடரா போடுறது ஒரு பிரோஜனமும் இல்லை, நீ எதுக்குமே வேலைக்கே ஆக மாட்டேங்கிற. ஸோ இதுக்கப்புறம் நாங்க தானே ஃபோர்ஸ் பண்ணி உன்னை இந்த ரோலுக்கே கொண்டு வந்தோம், லீடரை மாத்திட்டோம். ஸோ நான் தான் இதுக்கப்புறம் லீடர். ஆனா சென்ஸ்கிட்டயுமே பர்மிஷன் வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக மேக் பண்ண ஃபுட்டையுமே தூக்கி கவாக்கி கிட்ட கொடுக்குறாவ. கவாக்கி அதை சாப்பிட்டு பார்த்தவொடனே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து வேகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் டீம்மேட்டுமே சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா க்ளீன் பண்ற வேலையாச்சும் பாடுறான்ற மாதிரி அவன் டீம்மேட் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீமாவரி அந்த இடத்துக்கு வரா. அதுக்கப்புறம் கவாக்கி ஏஞ்சி மறுபடியும் ஓட ஹீமாவரி சரியா கவனிக்காதனால அந்த பொண்ணு வந்து காணாம போயிட்டான்ற மாதிரி சொல்ல, சரி ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோன்ற மாதிரி கவாக்கி சொல்றான். ஹீமாவரி கவாக்கி ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கும் போது ஹீமாவரி அங்க இருக்க பசங்க கிட்டலாம் கேட்டு ஒரு வழியில போவா. இன்னொரு பக்கம் நம்ம கவாக்கி ஒரு பையன் அழுதுட்டே ஓடி வரதை பார்த்து என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா அந்த பிரின்ஸ் என்னால இது என்னோட தப்பு தான்ற மாதிரி அந்த பக்கம் உளறிக்கிட்டு இருக்கு. என்னடா ஆச்சு, எந்த பக்கம் ஆச்சுன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கும்போது எதுக்குடா நீ ஃபர்ஸ்ட் அவளை கூப்பிட்டன்ற மாதிரி கேட்பா. ஆக்சுவலா ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தா, இந்த வரப்போற ஸ்வீட் காம்படிஷன்ல என்னோட ஸ்வீட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றதுக்காக கூப்பிட்டுருந்தன்ற மாதிரி அந்த பையனுமே அதை எக்ஸ்பிளைன் பண்றான். அவனோட ஃபேமிலி ஜென்ரேஷனா ஸ்வீட் ஷாப் வச்சு நிறைய காம்படிஷன்ல கலந்துக்கிட்டே வராங்க. ஸோ இவனுக்கு வந்து அந்த ஸ்வீட் ஷாப்பையும் நடத்தணும், ப்ளஸ் நிஞ்சாவும் ஆகணுன்றதுனால தான் அகாடமியில் சேர்ந்துருப்பான். ஸோ அந்த பொண்ணு ரிச்சுன்றதுனால நிறைய எக்ஸ்பென்சிவான டேஸ்டான ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்ருப்பா இல்லையா. ஸோ அதனால அவளை வந்து இவளோட ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக அட்வைஸ் கேட்கறதுக்காக தான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்பான். பட் இவன் ரொம்பவே ஷையான பர்சன்றதுனால நிறைய இடத்துல கேட்காமலே விட்டுருப்பான். இன்னொரு பக்கம் அறக்க பறக்க ஹீமாவரி அந்த பொண்ணுமே ஓடிக்கிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரடி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஃபயர் அட்டாக்குமே அந்த
இந்த இடத்துல பண்ணுது. அந்த பொண்ணு அந்த இடத்துல கீழ விழ அதுக்கப்புறம் ஹீமாவரி அட்டாக் பண்ற மாரி வரும்போது, ஹானா சென்சே அந்த இடத்துல வந்து கரடிய ஸ்டாப் பண்றாங்க. நான் இத பார்த்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்கன்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஹானா சென்சேவோட அட்டாக்ஸ் வந்து அந்த இடத்துல அவ்வளோ எஃபெக்டிவாலாம் இல்ல. ஹீமாவரி அந்த பொண்ணும் வந்துகிட்டு இருக்கும்போது கவாக்கி அவங்கள பார்க்குறான். அதே மாரி உங்கள ஒரு ஃப்ளேம் பியர் வந்து அட்டாக் பண்ணிச்சாமே என்ன ஆச்சுன்ற மாரி கேட்கும்போது, அதெல்லாம் இல்ல நாங்க தப்பிச்சுட்டோம். ஹானா சென்சே தான் இப்ப அங்க வந்து தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் வேணுன்ற மாரி சொல்ல, நம்ம கவாக்கியுமே வேகமா அந்த இடத்துல போய்க்கிட்டு இருக்கும்போதே ஹானா சென்சே வந்து அந்த பியர் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிரும். இவன் போய் கிக்கு விட்ட உடனே அது தள்ளி விழுந்துரும். இது ரொம்பவே ஆபத்து அப்படின்ற மாரி பக்கத்துல இருக்க பையன் சொல்ல, இந்த இடத்துலயே நான் அத டிஃபீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மூவ் ஆயி ஒரே ஒரு பஞ்ச்ல அந்த கரடிய டிஃபீட் பண்ணிருவான். நீங்க ஒரு டீச்சர் ஆனா இதையே பண்ண முடியலன்ற மாரி அந்த இடத்துல கேட்க, அவளும் அந்த இடத்துல கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பையன் வந்து கவாக்கிய பார்த்து பயங்கர அமேசிங்கா இருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் எத பார்த்தும் பயப்பட மாட்டேன். நானே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க கேம்ப் இருக்க இடத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறமே அந்த பையன் வந்து இந்த மாரி உன்ன அந்த இடத்துல கூப்பிட்டுட்டு நானே ஓடி வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுன்ற மாரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. பரவாயில்ல விடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நான் கேட்ட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்ஸ் எடுக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு ஹீமாவரி கூப்பிட்டு அவன் கன்ஃபஸ் பண்ண போறான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பையனும் அவன் மேக் பண்ணி வச்சிருந்த ஸ்வீட் எடுத்து இதை டேஸ்ட் பண்ணி எனக்கு நீ அட்வைஸ் கொடுக்கணுன்ற மாரி கேட்க, கவாக்கி அதுலேருந்து ஒரு ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டு நல்லா தான் இருக்குன்ற மாரி 2 பேருமே அந்த இடத்துல அவங்களோட ரிவ்யூ அந்த இடத்துக்கு குடுப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கவாக்கியோட டீம்மேட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து காலையிலேருந்து ஒரு வேலையுமே செய்யாம நீ அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவாக்கியை தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபைனலா இன்னொரு ரேஸுமே வைக்கிறாங்க. அந்த இடத்துல கவாக்கி பயந்துகிட்டு தான் இருக்கான் அவன் டீம்மேட்ஸ்க்காக. ஃபைனலா பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கி வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதுவு முடிச்சதுனால அவன் டீம்மேட்ஸ் வந்து அவன பாராட்டுறாங்க. நீ ட்ரை பண்ணா கண்டிப்பா அத பண்ணுவேன்னு எங்களுக்கே தெரியும்ன்ற மாரி தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா அந்த டேவோட எண்ட்ல அதிக பேட்டில்ஸ வின் ஆனது வந்து நம்ம ஹீமாவரியோட டீம் தான். அவங்களுக்கு தான் அந்த மெடலுமே குடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பும்போது ஹீமாவரி வந்து கவாக்கி கிட்ட இந்த மாரி அவள என்ன வந்து என்னால புரொடெக்ட் பண்ண முடியல. என்ன மன்னிச்சிடுன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. பரவால்ல உன்னால முடிஞ்ச விஷயங்கள நீ பண்ண. பிரச்சனை கிடையாதுன்ற மாரி கவாக்கியுமே இந்த இடத்துல சொல்லுவா. ஆனா அந்த ஆனா சின்சேவால ஒரு பியர் கூட சண்டை போட முடியல. இப்படி ஒரு டீச்சர் இருந்தா பரவாயில்லையேன்ற மாரி அந்த இடத்துல கவாக்கி கேட்க, ஒரு டீச்சரா இருக்கிறதுல அவங்க கரெக்ட்டா தானே இருக்காங்கன்ற மாரி ஹீமாவரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் அந்த இடத்துல இருந்து கவாக்கி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கா. என்ன வந்து உங்க ஸ்டூடெண்ட்டா ஏத்துக்கங்க. நீங்க தான் அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டர்ன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் அட போடான்ற மாரி தான் கவாக்கிக்கு அந்த இடத்துல இருக்கு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்பர் 2 எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.